ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வாதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் முக்யாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ வேதிகா குழாம்ல ஒரு வெள்ளிக்கிழமையும் பெரிய பிராட்டியார் பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். அத வெறுமா அவளோட பெருமைகள் குணங்கள் மட்டும் பேசாம ஏதாவது ஒரு கிரந்தத்தை பேஸா வச்சுட்டு பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு விண்ணப்பம், ஒரு ஆசை குழாத்துல. அதுல ஒரு வெள்ளிக்கிழமையும் பெரிய பிராட்டியாரோட இது ஸ்ரீகுண ரத்ன கோஷம் பாசுரங்களை வச்சுட்டு பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். போன வருஷம் ஆரம்பிச்சோம், ஆனா எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்மளால தொடர முடியல. இப்போ 6 ஸ்லோகம் அன்வைச்சிருக்கோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி நிறைய பேர் நம்ம குழாம்ல புதுசா வந்திருக்கா. அவளுக்காக ஒரு அவதாரிக்கைன்னு வச்சுக்கலாம். குயிக்கா ஒரு ரீகேப். எப்பவுமே எல்லா கிரந்தத்தை பத்தி சேவிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அந்த கிரந்தம் செய்தவர் யார், கிரந்தம் என்ன கிரந்தம் அது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு. அடுத்தது, கிரந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போறா இல்லையா அந்த கிரந்தத்துல, அது என்ன விஷயம்னு பார்க்கணும். இந்த கிரந்தத்தை செய்தவர் யார், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஸ்ரீ பராசர பட்டர்ந்து ஆச்சாரியன் தான் அருளி செஞ்சிருக்கார். ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு ஆச்சாரியன். எல்லா ஆச்சாரியர்களோட சிறப்பை கொண்டவர்கள் பராசர பட்டர்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் ரொம்ப அவரை திகழ்கிறார். எம்பெருமானே தானே அவரை ஸ்வீகார புத்திரனாக ஆக்கினார். ஆக்கிட்டு பெரிய பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் பார்த்தேன்னா அவளே தாமே பராசர பட்டரை வளர்த்தோம் அப்படின்ற பெருமைய ரொம்ப அழகா ஸ்ரீ ரங்கராஜ கமலா பதலாலி தத்துவம் அப்படின்னு அவளே சொல்றாள், அவளே சாதிக்கிறா, நாங்க தான் பராசர பட்டரை வளர்த்தோம் அப்படின்னு. இப்போ வேதம்லாம் சொல்றதான் ஆத்மாவை புத்திரனாம் ஆசி அப்படின்னாக்க என்னன்னா, தந்தையே புத்திரனா வந்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நிறைய பெருமைகள் பார்க்க போறோம் பராசர பட்டருக்கு. குயிக்கா நிறைய சரித்திரங்கள் அன்வைச்சிருக்கோம், அவரோட சரித்திரமே அன்வைச்சிருக்கோம். நம்ம பெரிய பெருமாள் ஆத்மாவை புத்திரனாம் ஆசினாக்க தந்தையே புத்திரனா வந்திருக்கான் அப்படின்னா என்ன? பெரிய பெருமாள் ஈக்குவல் டு பராசர பட்டர்னு போட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ பெரிய பெருமாளோட அத்தனை வைபவமும் இருக்குன்னா பராசர பட்டருக்கும் அந்த வைபவம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான் ஆச்சாரியர். அடுத்தது, எம்பெருமானார் அவரோட அந்திம தசையில, இது எம்பெருமானார் சரித்திரத்தை நம்ம அன்வைச்சிருக்கோம். எல்லா சிஷ்யர்கள் முதலிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பட்டரையும் கூப்பிடுறார். அழைச்சிட்டும் இவர் வேறு நாம் வேறு என்று அந்த மாதிரி எண்ண வேண்டாம், நம்மை போலவே இவரையும் பாவிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அருளி செய்றார் எம்பெருமானார். அப்போ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, எம்பெருமானார் ஈக்குவல் டு பராசர பட்டர் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது, எம்பெருமானாரை காட்டிலும் இப்போ வேடிக்கையா சில ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவான்னு பரவஸ்ரீ சுவாமி ரொம்ப அழகா சாதிப்பார். என்னன்னா, உண்மையா பாத்தீங்கன்னா இது ஆழ்வான் தரிசனமாகவே இருந்திருக்கணும். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம்னு வரலன்னா ஆழ்வான் தரிசனம்னு வந்திருக்குமா. கூரத்தாழ்வான் ஆழ்வான் தரிசனம். என்ன மாறுபாடு ஆச்சு, எதனால இந்த மாதிரி எம்பெருமானார் தரிசனம் ஆச்சுன்னா, ஆள வந்தார் பெருமாள் கோயில்ல ஆம் முதல்வன் இவன் அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டாராம். அதனால அவர் கட்டாட்சிச்சதுனால, ஆச்சாரியனே பெரிய ஆச்சாரியன் கட்டாட்சிச்சார், அதனால எம்பெருமானாரா ஆனார். ஆழ்வான் அவருக்கு சீடர் ஆயிட்டார். ஆனா ஞானம் இத்தியாதிகள்லாம் பார்த்தோம்னாக்க ஆழ்வான் சம்பிரதாயமாவே இருக்க வேண்டும்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா. எம்பெருமானாரே அதை நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஆழ்வானுடைய ஏற்றம் எல்லாம் இப்போ பராசர பட்டரும் கொண்டிருக்கார் அப்படின்றது அடுத்த ஈக்குவேஷன். இப்போ ஆழ்வான் அவரோட குணங்கள் எல்லாம் ஈக்குவல் டு பராசர பட்டர், ஸ்ரீ பராசர பட்டர்னு வச்சிருக்காரு. சரி, அடுத்தது பாருங்க, இப்போ மணவாள மாமுனிகளோட ஒரு பெரிய தன்மை, அந்த தன்மை எல்லாம் பராசர பட்டருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதோட, மணவாள மாமுனிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கு நம்ம சம்பிரதாயத்துல இல்லையா? அந்த ஸ்பெஷல் பிளேஸ் பராசர பட்டருக்கும் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் ப்ரூவ் பண்றாங்க. எவ்வளவு அழகா மேத்ஸ் கொண்டு வரா பாருங்க, ஈக்குவேஷன் எல்லாமே. இப்ப தனியன்ல என்ன சேவிக்கிறோம்? ஸ்ரீரங்கேஷ புரோஹிதக சேவிக்கிறோமா? புரோஹிதகனான ஹிதம், நம்மளுக்கு ஹிதத்தை எது ஹிதோன்னு பார்த்து, எது நல்லதுன்னு பார்த்து செய்யக்கூடியவள் தான் என்ன சொல்றா? ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா? புரகனா முன்னாடியே நம்மளோட ஹிதத்தை நன்னாவே சிந்திக்க கூடியவராம். இப்போ இதுக்கு ரொம்ப அழகா ஒரு சின்ன திருஷ்டாந்தம் எடுக்கிற ஆச்சாரியர்கள்.
இப்போ நம்ம ஆத்து வாத்தியார் அவள்லாம் இருப்பா இல்லையா, திருவத்தியானம் அதெல்லாம் பண்ணி வைக்கிறவா. இப்போ நம்ம சொல்றதுக்கு முன்னாடியும் அவளுக்கு திதி, அந்த என்ன நட்சத்திரம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா, நட்சத்திர திதி எல்லாம். நம்ம இந்த வருஷத்துக்கு இப்போ வந்து பராபவ வருஷத்துக்கு இந்த இந்த மாசத்துல எப்போ வரப்போகுதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அவ வந்து கரெக்டா நம்மளுக்கு டேட்டு சொல்லிடுவாளாம், திருவத்தியான டேட். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் இருக்கா அப்படின்னு சாதிக்க. அப்போ நம்மளோட இதத்தை முன்னமே சிந்திக்க கூடியவர்கள் தான் புரக, அப்பதான் புரோஹிதக. அப்போ அவருக்கும் யாருக்கு பராசர பட்டருக்கும் ஒரு ஆச்சாரியன் ஸ்தானம் வருது இல்லையா. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ திருவரங்கத்தானுக்கும் ஒரு ஆச்சாரியன் ஆயிடுறார் அவர் பராசர பட்டர். ஈக்குவல் பண்ணிட்டோம் நம்ம, இவர் ஆச்சாரியன் ஆயிட்டார். யாரானா திருவரங்கத்தானுக்கு ஆச்சாரியனா இருக்கா, மணவாள மாமுனிகள். இப்போ அடுத்த ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன, மணவாள மாமுனிகள் ஈக்குவல் டு ஸ்ரீ பராசர பட்டர் அப்படின்னு சாட்சி. இதெல்லாம் என்னன்னா ஈக்குவல் டுன்றதுனால நம்ம வந்து ஓ இவர் தான் அவர், அப்போ மாமுனிகளுக்கு பெருமை இல்லையானா அப்படி நம்ம சொல்லவே இல்லை. மாமுனிகளோட ஸ்தானம் அவரோட ஸ்தானம் தான். ஆனா இத்தனை ஆச்சாரியர்கள் பெரிய பெருமாள் முதற்கொண்டு அவன் சிஷ்யன் ஆயிட்டான். அத்தனை பேர் முதற்கொண்டு எல்லாரோட திருக்குணங்கள் எல்லாரோட சீர்மையும் பராசர பட்டருக்கு இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்ட பராசரனாம் சி பட்டர் அப்படின்னு வாழிகர்நாமத்துல சேவிக்கிறோம் இல்லையா. சோ அப்போ வந்து இந்த இந்த சர்வஜன்ற சரித்திரம் நம்ம எல்லாருமே நிறைய தடவை கேட்டிருக்கோம், அந்த கைப்பிடி மண்ணளவு சரித்திரம் இல்லையா. அப்போ என்னன்னா இவர் வந்து சின்ன குழந்தை பராசர பட்டர். அப்போ சர்வஜன்னு ஒரு ராஜா வரான், சர்வஜன் பட்டர் அப்படின்னு பாராட்டின்ண்டே வரா அவனை எல்லாரும் பல்லக்குல தூக்கிண்டு. இவர் வரார், இந்த கீழ்ச்சித்திர வீதியில இதெல்லாம் நடந்ததுன்னா யோசிச்சு பாருங்க. எம்பெருமான் வர பல்லக்குல தோலுக்கினியன்ல, ஆனா பல்லக்குல இந்த ராஜா வரான், சர்வஜ பட்டர்னு பேரு அவனுக்கு. ஆனா வந்து இவர் வந்து சர்வஜனோ நீர், என் கை மண்ணுல எவ்வளவு என் கையில எத்தனை மண் இருக்குன்னு நீ சொல்லிடும், அப்புறம் நீ சர்வஜன்னு நான் ஒத்துக்கிறேன், அப்புறம் நீ போய் ஆழ்வான் எம்பெருமானாரோட போய் வாதம் பண்ணிக்கலாம் அப்படின்றார். அப்போ இவன் வந்து உன் கையில எவ்வளவு மண் இருக்குன்னு அடியனுக்கு எப்படி தெரியும் அப்படின்றார். இது கூட சொல்ல தெரியல, கைப்பிடி மண் அளவுன்னு. நீர் என்ன சர்வஜன் பட்டனோடனே ஷாக் ஆகி அவன் இறங்கிடுறான். அப்படியே இறங்கி இனிமே இந்த வீதி உள்ள அடியனுக்கு எங்க பல்லக்கு, இவர் யாருன்னு விசாரிக்கிறான். விசாரிச்சோடனே சொல்றான் இந்த மாதிரி கூரத்தாழ்வானோட பையன், எப்படி மலைக்கு பிறந்தது எப்படி இதுவாக முடியும் அப்படின்னு சாதிச்சுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி போயிடுறான்னா சர்வஜப்பட்டர். அப்போ அந்த சரித்திரத்துக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி பாத்தீங்கன்னா நீர் சர்வஜ பட்டரோ, அப்போ பராசர பட்டருக்கு சர்வஜ பட்டர்னு ஒரு திருநாமம் இருக்கு. அப்போ எல்லாரும் நிறைய பேர் வந்து இவரை டெஸ்ட் பண்ணணும்னு பாக்குறா. ஒரு குடத்துக்குள்ள எதையோ வச்சு மூடி எடுத்துன்னு வரா, இந்த குடத்துக்குள்ள என்ன இருக்கும்னு சொல்லும் அப்படின்றா. இவர் உடனே வந்து திருவெண் கொத்த குடை அப்படின்னு சொல்லிடுறார். திருவெண் கொத்த குடை அப்படின்னா என்ன, குடை உள்ள இருக்குன்னு அர்த்தம். இவாள்லாம் சிரிக்கிறாளாம், பெரியவாள் எல்லாம் சிரிக்கிறா. இவர் சின்ன குழந்தை பராசர பட்டர். எங்கேயாவது இந்த சின்ன குடத்துக்குள்ள அவ்வளவு பெரிய குடம் இருக்குமா சுவாமி, என்ன சுவாமி பேசுறீங்க, இதுல இருந்தே உனக்கு தெரியலையா நீங்க. இவர் சிரிக்கிறார், வல்லம்மா சிரிக்கிறார். அடுத்தது சிரிச்சுட்டு எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல பராசர பட்டர். என்ன சொல்றார், சென்னால் குடையாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தின்றார் அவர். அப்போ என்ன இருக்கு உள்ளுக்குள்ள, பாம்பு இருக்கு உள்ளுக்குள்ள, திருவனந்தாழ்வான் இருக்கார் அந்த குடத்துக்குள்ளன்னு ஒண்ணு. எல்லாரும் அப்படியே மூச்சு போய் அவள் என்னன்னா இவரோட ஞானத்துல அவ்வளோ ஞானம் பெற்றவர், ரொம்ப சர்வஜன் அப்படின்னு சொல்றார். அவரோட இயற்பெயர் ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்றார், ரங்கநாதன் தான் பேர் பராசர பட்டருக்கு. அப்புறம் எம்பெருமானாரே ஸ்ரீ பராசர பட்டர்னு திருநாமம் சாத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நம்ம இதை அன்வைச்சிருக்கோம் நிறைய. திவ்ய பிரபந்த நிர்வாகத்துல ரொம்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆளவந்தார் சில இடத்துல சாதிச்சிருக்கார் அப்படின்னு திருமலை ஆண்டான் சாதிச்சிருக்காரு, அவரோட சிஷ்யர். அவர் தான் எம்பெருமானாருக்கு சாதிச்சார் நிறைய இடத்துல இல்லையா. அப்போ சில இடத்துல வேறுபாடு இருக்கும், ஆளவந்தால் நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கும், எம்பெருமானார் நிர்வாகம்னு ஒண்ணு இருக்கும். ஆனா பட்டர் நிர்வாகம்னு ஒண்ணு வந்துருக்குன்னா அதுக்கப்புறம் வேற நிர்வாகமே கிடையாது. ஏன்னாக்கா அவ்வளவு டீப்பா அவர் சாதிச்சிருப்பார். பட்டரோட ஞான பெருமையை வெளியிடவே மஞ்சியரோட அவதாரம் ஆச்சு அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா ஆச்சாரியர்களாம். அப்போ இவ்வளவு பெருமை இன்னும் சொல்லிட்டே போலாம், இது நம்ம குயிக்கா ஒரு 5 நிமிஷத்துல அடக்கியிருக்கோம். ஆனா இத்தனை பெருமை வாய்ந்தவர் ஒரு கிரந்தம் பண்ணியிருந்தா அந்த கிரந்தத்தோட பெருமை எப்படி இருக்கும் பாருங்க. அது 61 ஸ்லோகத்தை தான் நம்ம பார்க்க முடியும். கிரந்தத்தோட பேரு ஸ்ரீகுண ரத்ன கோஷம். சரி, இப்போ ஸ்ரீ அப்படின்னாக்கா திருன்னு சொல்றோம் நம்ம. இப்போ சிலது இப்போ வந்து திரு திருமதி இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அது வந்து பெருமை சேர்க்கக்கூடியவா ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இப்போ அந்த என்ன முன்னாடி சேர்க்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு, ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு இல்லையா.
இப்ப வந்து இங்க ஸ்ரீ குண ரத்ன கோஷம்னா பெருமை சேர்க்கக்கூடிய பெயரா இல்ல அது. பெரிய பிராட்டியாரே ஸ்ரீயா இருக்கா. சோ இப்போ அடியன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸ்ரீமதி ரம்யா வரதராஜன். அந்த ஸ்ரீமதி இல்லைனாலும் அடியன் ரம்யா வரதராஜன் தானே, அப்படிதானே கூப்பிடுவா. ரம்யா வரதராஜன் தான் கூப்பிடுவா. ஆனா ஸ்ரீ குண ரத்ன கோஷத்தை குணரத்ன கோஷம்னு கூப்பிடவே கூடாது. அதுவே பெரிய அபச்சாரம்ன்ற ஆச்சாரியர்கள்லாம். ஸ்ரீ குண ரத்ன கோஷம், ஸ்ரீயோட குணங்களை கோஷமா எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அப்போ அந்த ஸ்ரீன்ற வார்த்தை வந்து பதம் வந்து பெருமை சேர்க்கக்கூடியதா இல்ல, பெரிய பிராட்டியாரே அங்க வந்து அமர்ந்துட்டு இருக்கா. ஸ்ரீ குண ரத்ன கோஷம் அப்படின்னு சாதிக்கும். இப்போ என்னது ஸ்ரீ குண ரத்ன கோஷம்னா என்ன? பெரிய பிராட்டியாரோட குணங்கள் எல்லாம் ரத்ன கோஷம், ரத்னங்களா இருக்கும்படி ஒரு பெட்டிக்குள்ள வச்சிருக்கா. அதுதான் ஸ்ரீ குண ரத்ன கோஷம். எல்லாம் அவளோட குணங்கள் எல்லாத்தையும் ரத்ன சுருக்கமா ஒரு பெட்டியில வச்சிருக்கா. இப்ப ரத்னங்கள்லாம் ஒரு விலை உயர்ந்த டைமண்டோ ரத்னங்களோ என்னோ வச்சுட்டு இருக்கோம்னா ஒரு குட்டி பெட்டியில மூடி வச்சுக்கோமே, அந்த மாதிரி. இப்போ இந்த வேதம் என்ன சொல்றதுன்னா, பெட்டினா கோஷம், அதான் ஸ்ரீ குண ரத்ன கோஷம். அப்போ பிராட்டியார் குணங்கள் எல்லாம் கொண்டிருக்கு. அப்போ அந்த பெட்டி இருக்கு, பெட்டிக்கு திறவுகோல் சாவி, இதிகாச புராணங்கள் அதெல்லாம் மற்றும் உண்டானவைகள் எல்லாம் தான் அதோட திருவகோல் அப்படின்னு சொல்றா. இந்த கான்செப்டை வச்சுட்டேதான் சுவாமி நல்லான் ராமகிருஷ்ண சுவாமி யாரோட வியாக்கியானம் வச்சு நம்ம அடிப்படையா இப்போ கொஞ்சம் வார்த்தைகள்லாம் வாசிச்சுட்டு இருக்கோமோ, அவர் ரொம்ப அழகா வந்து அவரோட கிரந்தத்துக்கான பேரே பார்த்தேன்னா இந்த திருவுகோலோட இது வச்சிருந்துதான் சுவர்ண குஞ்சிகா அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. சுவர்ண குஞ்சிகா, அதுக்கு வரலாம் நம்ம என்னன்னு. சரி, இப்போ வேதத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்குமோ அத்தனை பெருமை ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கும் இருக்கு. ஏன்னா வேதம் என்ன காமிக்கிறதா, பெரிய பிராட்டியாரோட குணங்கள் தான் வேதமே காமிக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ வேதத்துக்கான எவ்வளவு பெருமை இருக்கோ ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கும் அத்தனை பெருமை இருக்குன்னு சொல்றேன். ஸோ வேத சாமியம் இருக்கு அப்படின்னா எதுக்கு இருக்குன்னா ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கு இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்டைல் வைக்கரி அப்படின்னு ஒரு ஸ்டைல், ஏன்னா சிலதெல்லாம் வந்து சேவிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் வரும் இல்லையா, அதுவும் இருக்கு ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல அப்படின்னு சாதிக்கிறார். இது நம்ம ஆச்சாரியன் சுவாமி அடியன் சுவாமி சாட்சின்னு இருந்தார் பரவச சுவாமி. காஞ்சி சுவாமி சொல்வாராம் ரொம்ப அழகா, இந்த கிரந்தத்துக்கு முழுமையா படிச்சுட்டேன் தெரிஞ்சுட்டேன் அப்படின்றது கிடையவே கிடையாது. அவருக்கு அவர் சொல்லிக்கிறார். அப்போ ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் அடியன் சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்வாராம். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு எல்லாம் இதை பத்தி கேட்கறதுக்கே ஒரு பெரிய ஆச்சாரியர்களோட கிருப்பையினாலதான் கேட்கிறோம். கடைசியில தான் அவர் வந்து ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணினார் அப்படின்னு அவள்லாம் காமிச்சு தர. சரி, இப்போ இந்த கிரந்தத்தோட விஷயம் என்ன? பெரிய பிராட்டியார் அவளோட அனுகிரகம் இருந்தா மட்டும்தான் எம்பெருமானார் சம்பந்தமே நம்மளுக்கு கிட்டும் அப்படின்றதுதான் இதோட விஷயமே. இப்போ அந்த பெரிய விஷயம் இது கிடையாது. விஷயம்ன்றது பெரிய பிராட்டியாரோட அனுகிரகம். ஆச்சாரியர்கள் என்ன சொல்றா, இது வந்து ரொம்ப அழகா திருவரங்க தமுதனார் வந்து ராமானுஜ நூத்தந்தாதியோட கடைசி பாசுரத்துல இந்த தாற்பயத்தை கொண்டு வந்து வச்சிருக்காரு. பாருங்க, அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணியாக மண்ணும் அங்கைய மாமலர் பாவையை போட்டுதும் பத்தியெல்லாம் தங்கியது என்ன தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுஜன் அடிப்பூ மன்னரே. இல்லையா? அப்ப என்ன சொல்றாரு, பங்கைய மாமலர் பாவையை போற்றுதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானார் திருவடிகள் நம்ம தலையில இருக்கணும்னாலே அது பெரிய பிராட்டியாரோட அனுகிரகம் இல்லாம முடியவே முடியாது. எல்லாத்துக்கும் அவள் தான் காரணம் அப்படின்றது திருவரங்க தமுதனார் ரொம்ப அழகா அங்க சாதிச்சிருப்பாருன்னு சொல்றேன். சரி, இப்போ இந்த கிரந்தத்துக்கான வியாக்கியானங்கள் எத்தனை வியாக்கியானம் இருக்குன்னா, சம்ஸ்கிருதத்துல 3 வியாக்கியானம் இருக்குன்னு சொல்ற ஆச்சாரியர்கள்லாம். காஞ்சி சுவாமி வியாக்கியானம் எழுதியிருக்கார், பி டி அனங்கராச்சா சுவாமி. நம்ம ரெஃபர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா திருமலை நல்லான் சக்கரவர்த்தி ராமகிருஷ்ண ஐயங்கார்னு இருக்கார். அவரோட சுவர்ண குஞ்சிகா அப்படின்னு சொல்றார். சுவர்ண குஞ்சிகான்றது ரொம்ப அழகா இருக்கு. குஞ்சிகான்றதுன்னா திறவுகோல், சாவி. சுவர்ண நம்மளுக்கே தெரியும், தங்க திறவுகோல். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட மாளிகையா இருந்தாலும் திறவுகோல் மட்டும் தங்கத்துல இருக்குமா அப்படின்னா இருக்காது, இரும்புலதான் இருக்கும் திறவுகோல். ஏன்னா தங்கத்துல திறவுகோல் வளையும் இல்லையா. இப்போ சுவாமி அழகா இதுக்கு சாதிச்சுட்டார். பிராட்டிக்காக தங்கத்தை போட்டார் சுவர்ண குஞ்சிக்கான். ஏன்னா வேற எதுவும் மேல வைக்க முடியல அப்போ அந்த சமயத்துக்கு. அப்போ
இவர் வந்து இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறதா இல்லாம நேரடியா அளிக்காம அவரோட வியாக்கியானத்துல பார்த்தேன், விரிவுரையாவே எழுதியிருக்காரு சுவாமி. அதுல வியாக்கியானத்துல நடுவுல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருக்காருன்னா, நிறைய பேர் கேட்கிற மாதிரி ஸ்வர்ணத்துவம் வந்து கடிக்காதே சுவாமி, அப்ப அந்த ஸ்வர்ணத்துல போட்டோம்னா அது வந்து கட்டிக்காது இல்லையா, அது வந்து என்ன சொல்வா, எப்படி சௌகரியமா ஈஸியா வளைச்சுடலாம் இல்லையா. அப்போ இவர் சொல்றார் சுவாமி, நல்லான் சுவாமி, இப்போ அடியேன் விளக்குவரை எழுதினதுனால சௌகரியமா நீங்க வளைச்சுக்க முடியும் இல்லையா, வளைத்து கொண்ட அந்த வியாக்கியானத்தை எல்லாம் வாசிச்சுக்கோங்கோ, சுவர்ணத்துவம் கடிக்காம இருக்கவே இருக்காது அப்படின்னு சாதிச்சிட்டார் ரொம்ப அழகா சுவாமி. அப்படின்னா என்னன்னாக்க, இது வந்து ஒரு கான்செப்சுவலா நம்ம பார்க்காம உள்ளுக்குள்ள வந்து எப்பேற்பட்ட சில விஷயங்களுக்கு நம்ம ரத்னம்னு சொல்றோம், அப்ப ரத்னத்துக்கு அது ஈக்குவலா அப்படின்னா ஈக்குவலே கிடையாது. ஸ்ரீ குண ரத்ன கோஷம் ரத்னத்துக்கு ஈக்குவல் அவளோட குணங்கள் கிடையாது. ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச ரத்னங்களுக்குள்ள இதுதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சரி, இப்ப அந்த இதோட குவிக்கா நம்ம என்னென்ன எல்லாம் பார்த்திருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தனியங்கள் ஆழ்வாண்டும் பட்டர்தும். ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேபியோ நம உத்திம தீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். ஸ்ரீபராசர பட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ரொம்ப அழகான கனியங்கள் பார்த்தோம். அடுத்தது ஒரு 6 ஸ்லோகங்கள், 7வது பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அடியன் ஸ்லோகங்கள்லாம் வாசிச்சுடுறேன், என்னென்ன சொல்றதுன்னு குயிக்கா சொல்லிடுறேன். ஸ்ரீயை சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரபிராலோகைஹி சார்த்தயந்தை கிருதோஞ்சலிஹி. ஸ்ரீயை சமஸ்த சிதச்சித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரிபிராலோகைஹி சார்த்தயந்தை கிருதோஞ்சலிஹி. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச லீலாம். ஸ்ரீரங்க ஹர்மியதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. அனுகலதனுகாண்ட ஆலிங்க நாரம்ப சும்பத் பிரதிதிஷ புஜ சாக்க ஸ்ரீ சகானோக ஹர்திஹி स्तननयन गुलुच्च स्पार पुष्पद्विरेपा. रचयतु मयि लक्ष्मी कल्पवल्ली कटाक्षान् यद्भ्रूभङ्गा प्रमाणं स्थिरचर रचना तारतम्ये मुरारेः. वेदान्तास्तत्त्वचिन्तां मुरभिधुरसि यत्पादचिह्नैस्तरन्ति. भोगो भोद्गातकेली तुलकित भगवत् वैश्वरूप्यानुभावा. सा न श्रीरास्त्रणीताम् अमृतलहरिति लङ्कनीयैरपाङ्गैः. यत् यावत् तव वैभवं वदुचित स्तोत्राय दूरे स्पृहा. स्तोतुं के वयमित्यदश्च जगृहुः प्राञ्चो विरिञ्जादयः. अप्येवं भव देवी वाङ्मनसयोः भाषानभिज्ञं पदं का वाच प्रयतामहे कवयितुं स्वस्ति प्रशस्त्यै गिराम्. स्तोतारं तमुचन्ति देवि कवयो यो विस्तृणीते गुणान्. स्तोतव्यस्य तदश्च ते स्तुतिपुरा मय्येव विश्राम्यति. यस्मादस्मदमर्षणीय फणिति स्वीकारतस्ते गुणाः. शान्त्यौदार्य दयादयो भगवती स्वां प्रस्नुवीरन् प्रताम्. போன தடவை பார்க்க ஆரம்பிச்ச ஸ்லோகம். சூக்திம் சமக்ரயது நः ஸ்வயமேவ லக்ஷ்மீः ஸ்ரீரங்கராஜ மகிஷி மதுரை கடாட்சைः வைதக்ய வர்ண குண கும்பண கௌரவைர்யா கண்டூல கர்ண குஹராஹ கவயோதயந்தி. ரொம்ப சீக்கிரமா வாசிச்சுட்டே போயிட்டேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் யாரும் மிஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக இது பண்ணேன்.
ஃபர்ஸ்ட் 4 ஸ்லோகங்கள் பராசர பட்டர் வந்து மங்கள ஸ்லோகங்களா பிரார்த்திக்கிறார். எல்லாமே பிராட்டியோட கிருப்பை தான் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஃபர்ஸ்ட் மங்கள ஸ்லோகங்கள். ஏன்னா அவர் தகப்பனார் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி அவாவா பண்ண ஆளவந்தார் பண்ண சதுஸ்லோகி ஆகட்டும், இவர் பண்ண ஸ்ரீ ரங்கராஜசவம் எல்லாமே அதுல பாத்தீங்கன்னா மங்கள ஸ்லோகங்கள்லாம் அமையிறது. அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 4 ஸ்லோகங்கள் மங்கள ஸ்லோகங்களா இவரும் அமைச்சிருக்காரு. 5ம் 6ம் பாத்தீங்கன்னா தனக்கு பிராட்டிய துதிக்க ஒரு தகுதியுமே கிடையவே கிடையாது. ஆனா இவர் வந்து புன் சொற்களால பிராட்டிய துதிக்க முடியறதுன்னா அப்போ அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா, பராசர பட்டருக்கு பொறுப்பு இருக்குன்னு அவரே சாதிச்சிருக்காரு. இப்போ எனக்கு இந்த பொறுப்பு இருக்கும்போது அடியனால மட்டும் இதை பண்ணியே ஆணும் அப்படின்னு 5ம் 6ம் அந்த ஸ்லோகங்கள். 7ம் 8ம் இப்போ இன்னைக்கு பார்க்க கண்டினியூ பண்ணிடலாம், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். 7ம் 8ம் பார்த்தேன்னா புன் சொற்களால அடியன் சாதிச்சு அவளோட இதை முடிக்க முடியுமானா முடிக்கவே முடியாது இல்லையா. அமைய பெருமானா அமைய பெறாது. ஆனா அவளே நிறைவேற்றி கொள்ளணும் அந்த ஒரு நல்ல கவிதைய அப்படின்னு இந்த 7ம் 8 ஸ்லோகத்திலையும் அதுதான் காமிச்சுக்கிறார். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே வாசிச்சாச்சு. ஒரே ஒரு தடவை அந்த பதவுரையை மட்டும் வாசிச்சு காமிச்சிடுறேன். ஸ்ரீ ரங்கராஜ மகிஷி, ஸ்ரீ ரங்கராஜனுடைய பட்டத்தரசியான லக்ஷ்மி ஸ்ரீரங்கநாச்சியார் மதுரைகி இனிய கட்டாட்சைகி கடாட்சங்களினால் நகனா நமது சூக்தின் நல்ல வாக்கை ஸ்வயமேவன அவளை தானே சமகிரயத்து பூர்த்தி செய்வது கொள்வாளாக, பூர்த்தி செய்து கொள்வாளாக. யாம் எந்த வகை வாக்கை வைதக்ய வர்ணகுண கும்பன கௌரவைக, என்னன்னா பொருள் திறம் என்ன, எழுத்து குணங்கள் என்ன, சேர்த்தி சிறப்பென்ன. இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதணும்னாலே இதெல்லாம் வேணும். ஆனா இவர் கவிதையே எழுதுறார், அப்ப எத்தனை வேணும் இல்லையா. கவையக அறிஞர்கள் கண்டூல கர்ண குஹராகா தினவெடுத்த காதின் தொலைகளை உடையவர்களாக, ஏன்னா கேட்க போறா இது இந்த எல்லா பாசுரங்களையும் அவ. தயந்தினா குடுக்கின்றார்களோ, குடிக்கின்றார்களோனா இந்த பாசுரங்கள்லாம் அவர் பருகி குடிக்கிறாராம் அந்த கவிகளுக்காக நீயே எழுதி முடிச்சுடு அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா. இப்போ எப்படி இருக்குன்னா இந்த ஸ்லோகம் பார்த்தேன்னாக்க ரொம்ப அழகா மதுரை கட்டாட்சைனா அவ தாபம் தனிந்து, இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு, ஒரு இளநீர் சில்லுன்னு சாப்பிட்டோம்னா அப்படி அப்படியே இறங்கும்ல, அந்த மாதிரி அவளோட குளிர கட்டாட்சம் பட்டாலே தாபம் அப்படியே தனிற மாதிரி இருக்கான். அருளால் குளிர்ந்த கட்டாட்சம் என்றபடின்னு சாதிக்க. இப்ப ரொம்ப அழகா நல்லான் சக்கரவர்த்தி சுவாமி வந்து ஒரு கம்பாரிசன் பண்ணிருக்கார். இது நிறைய ஸ்லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எம்பெருமானுக்கும் தாயாருக்கும் சொல்லாம ஒரு கம்பாரிசன் நடக்குது இல்லையா. என்னன்னா எம்பெருமான் வந்து திருவாய்மொழிய இப்படியே எழுதிட்டார். திருவாய்மொழியை நம்மாழ்வாருக்கு 300 சொல்லி, அப்படின்னா 300 பின்னூறுனா உருனாக்க திருப்பி திருப்பி பிராக்டிஸ். இப்போ நம்ம சேவிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிராக்டிஸ். 300 சொல்லி ஓதுவித்தது போல இங்கு வேண்டுவதில்லை, கட்டாட்சித்தாலே போதும் என்று கருத்து. அப்படின்னா என்ன, எம் துவம் தேவி நிரீட்சசே சச்ச பண்டிதக அப்படின்னா, இப்போ அவ பார்த்துட்டா ஒருத்தனை அவனுக்கு எழுத படிக்க கூட தெரியாதுன்னா அவன் பண்டிதனா ஆயிடுவானா தாயார் கட்டாட்சம் பெற்றாலே. தேவியே நீ யாரை கட்டாட்சிக்கின்றாயோ அவன் பண்டிதனாக விடுவான் அப்படின்னு காண்க அப்படின்னு சொல்றார். முதல்ல வந்து நல்ல வாக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறார். அடுத்த பின்கூட்டுனால என்ன சொல்றார், அந்த வாக்கின் இனிமை உள்ள நன்மைகள் எல்லாம் விளக்குறார் அப்படின்னு சொல்றான். அதுல ஒரே ஒரு இது மட்டும் சாதிச்சுட்டு முடிச்சிடும். வைதிக்யம்னு இருக்கு இல்லையா, அந்த வைதிக்யம்னா என்னன்னா ஒரு இதெல்லாம் 2 நிர்வாகமா காமிக்கா. ஒண்ணு வந்து சாமர்த்தியமா, ரொம்ப சாமர்த்தியமா சில கிளவரா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தேவைப்படுறது இல்லையா கவிகளுக்கு எல்லாம், அது ஒரு விதம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த அணி சுவை, ஏன்னா ஒரு ரசமா போடணும் இல்லையா, அந்த ரசத்துக்கும் வந்து வைதக்கியம் ஆவது அப்படின்னு சாதிக்கிறா. பொருள் திறம்னு வச்சுக்கலாம். அது வர்ணம் அப்படின்னாக்க ஒரு சைடு வந்து அந்த எழுத்துக்கள், அந்த எழுத்தோட குணம்லாம் எப்படி இருக்கணுமா, தெளிவா இருக்கணுமா, மென்மையா இருக்கணுமா, இனிமையா இருக்கணுமா, அந்த மாதிரி. இப்போ இதுக்கே ரொம்ப அழகா சுவாமி சொல்வார். ரொம்ப கரடு முரடா சில பாசுரங்கள்லாம் இருந்தா நம்மளால சேவிக்கவே முடியாது இல்லையா. அவரோட பாட்டு திரளோட அழகா சாதிப்பார். நீரச தருரிக விலசதி புறத்தக அப்படி அழகா தாயார் மேல பாடிண்டே போனாங்க. எவ்வளவு அழகா இருக்கு, நம்மளுக்கு சேவிக்கவே வரலனாலும் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்குன்ற. இப்போ அது வர்ணம். அந்த வர்ண அப்படின்னாக்கா எழுத்துக்களின் கோர்வை தெளிவு எல்லாமே வருது. இப்போ கும்பன கௌரமாவது என்னன்னாக்க, இப்போ இதெல்லாம் சேர்க்கணும் இல்லையா, ஒரு தொடுக்கணும். ஒரு தனியா புஷ்பங்கள் ஆத்துல விளையுதுன்னா அந்த புஷ்பத்தை அடியன் தொடுக்க தெரிஞ்சாதான் மாலையா போட முடியும், இல்லைன்னா அப்படி அப்படியேதான் கொண்டு போய் வைக்க முடியும் இல்லையா. அதனால அந்த ஒரு சொற்கோப்பு, ஒரு கோத்தல் தேவை இல்லையா. அந்த சிறப்பு வாய்ந்த அந்த சேர்த்தி ஆர்தான், இதெல்லாம் சேர்த்தி ஆகும்போது அந்த வைதக்ய
வர்ண கும்பன கௌரவமாவது அப்படின்னு சாதிக்கிறார். சரி, சாமர்த்தியமாக இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளணும். யாரு பண்ண முடியும்? கடைசியில என்ன சொல்லிடுறார்? பெரிய பிராட்டியாரே இந்த சொற்களை சேர்த்து பொருள் திறம் கொடுத்து உவமை முதலிய இப்ப சில இடத்துல எல்லாம் சிலதெல்லாம் சைலண்டா இருக்கும், சிலது இன்ஹெரண்டா ஒரு நேச்சரை கொண்டு வரும் இல்லையா, அதெல்லாம் அந்த அணி, அப்புறம் ஒன்பான் சுவை, இனிமை முதலிய குணங்கள், பாவம், ஒரு பாவம் பிறக்கணும் இல்லையா. தாயாரை பார்த்தாலே ஒரு பாவம், ஒரு நளினத்தோட இருக்கா. ஸ்ரீகுண ரத்ன கோஷம்ன்ற கிரந்தத்துக்கும் அந்த பாவம் இருக்கான். ஏன்னா அது அவளே தொகுத்து வழங்கிட்டா அப்படின்னு சொல்றார் பட்டர். சோ அவளே சேர்த்துக்கொண்டு ஒரு நல்ல கவிதையை அமைக்க வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான இது என்ன பண்றார்? ஏன் இதை பண்ணணும்ன்றார்? கவிகள் எந்த சுக்திய பருகுவார்களோ அத சமக்கிரயத்து, நீ சமக்கிரயத்து, நீ ஏன் அமைச்சிக்க வேணும், அப்பதான் அவ அந்த கவிதையை பருகுவா அப்படின்னு இந்த இடத்துல சுருக்கமா சொல்றார். பின்னாடி அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப விவரிச்சு சொல்ல போற. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். தென்னரங்கன் மைந்தனென சிறக்க வந்தோன் வாழியே, திருநெடுந்தாண்டக பொருளை செப்புமவன் வாழியே, அன்னவயல் பூதூரன் அடிப்பணிந்தோன் வாழியே, அனவரதம் எம்பாருக்கு ஆட்செய்வோன் வாழியே, மண்ணு திருக்கூறனார் வளமுறைப்போன் வாழியே, வைகாசி அனுடத்தில் வந்துதித்தான் வாழியே, அன்னுகளை நாள் வேத தெரிந்தோன் வாழியே, பராசரனாம் சீர்பட்டர் பாருலகில் வாழியே. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.